முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி மற்றும் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலை காட்சிகள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா அணிகளிலும் இருக்கிற முன்னணி செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது நல்ல கருத்து, இது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை எனக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வெறும் பதிவோடு நின்று விடாமல் இந்த கழகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிற, தொடர்ந்து அதற்காக வாதாடி கொண்டிருக்கிற, பல்வேறு நிலைகளிலே மக்கள் மனதை ஈர்த்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கேசி பழனிசாமி அவர்களும் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை தூணாக விளங்குகின்ற, அடித்தளமாக விளங்குகின்ற நம்முடைய அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் இது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது வெறும் பதிவோடு நின்று விடாமல் தொண்டர்கள் மனதை தொடுகிற, தலைவர்களை மனதை தொடுகிற பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய உத்திகளை எல்லாம் நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும். எப்பாடுபட்டாலும் இந்த கழகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும், தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், ஒருமித்த கருத்தோடு அனைவரும் பணியாற்றுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்து எங்களுடைய தூய பணியை தொண்டு உள்ளத்தோடு தொண்டர்களை மனதிலே வைத்து செய்கிற இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இதில் வெறுப்பு இல்லாமல், வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளிலே இருக்கின்றவர்களும் இந்த செய்தியை மனதிலே கொண்டு ஆங்காங்கே தங்களுக்குரிய பணியினை இதை நோக்கி செய்வார் என்ற நம்பிக்கையும், குறிப்பாக நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் தர்ம யுத்தத்திலே இருந்து மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போது முதலே இருந்தேன். ஆனால் கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்துவிட்டு நான் ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருப்பது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வி எனக்குள்ளே பிறந்தது. எனவே இந்த நிமிடத்திலே இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலே இருந்து நான் விலகிக் கொள்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கமெல்லாம் பிரிந்து கிடக்கிற புரட்சி தலைவரை அறிந்திருக்கிற தலைவர்கள், புரட்சி தலைவி அம்மாவை அறிந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைய வேண்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தோடு இந்த எளிய பணியை உங்கள் ஆசையோடு தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.